விற்பனை நிலையம் ஒரு டஜன் பேனாக்களை 216க்கு வாங்கியிருக்கு. ஒரு ஷாப்காரங்க ஒரு 12 பேனாக்கள் ஒரு பாக்ஸில் இருக்கு, அதை 216 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் அதுக்கு ஒரு அடிஷ்னல் சார்ஜ் ஒரு 58 ருபீஸ். இப்போ டோட்டல் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த பேனாவுடைய மொத்தம் அவங்களுக்கு வாங்கி கொண்டு கடையில் வைக்கிறது வரைக்கும் உள்ள செலவு பார்த்தீங்கன்னா 6014 மீதி 1 மொத்தம் 274 ரூபாய் ஒரு பாக்ஸுக்கு ஆகக்கூடிய செலவு அந்த கடைக்காரருக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா பேனாவுக்கு 2 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஓகேவா? லாபம் எவ்வளோ கிடைக்குது? 50 ரூபாய் கிடைக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் இங்கே டைரெக்டாக கொடுக்கல, 2 செலவு இருக்குது. ஒரு செலவு வாங்கின செலவு, அப்புறம் சில்லறை செலவுன்னு போட்டிருப்பாங்க. ஒருவேளை போஸ்டேஜ் செலவு, கொரியர் செலவு ஏதாவது கூட இருக்கலாம். இப்போ 216 + 58 நீங்கள் ஆட் பண்ணி 274 போட்டிருக்கிறீங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆச்சு. அப்புறம் ஒரு பேனாவிற்கு டிஸ்கவுண்ட் வந்து 2 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்புறம் உங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு. கெயின் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் கெயின். பேனாவினுடைய குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்கு. ஒரு பேனாவினுடைய குறித்த விலை. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 12 பேனாவும் சேர்த்து தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படியே கொண்டு போயிடுவோம் இந்த கணக்கை. சரியா? அப்புறம் அப்போ எப்படி பண்ணலான்னா நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ்னாலே தெரியும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதுதான் நம்ம வச்சுருந்த ஃபார்முலா. எதெல்லாம் ஆட் பண்ணுவோம்னா காஸ்ட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் வந்து இந்த கெயின் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் தான் மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்கும். நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் காஸ்ட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் கெயின், லாபம், இது இவ்வளோவுமே இந்த டேட்டாவில் இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 274. டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 ரூபான்னு போட்டுறக்கூடாது. ஒரு பேனாவுக்கு 2 ரூபா. அப்போ எத்தனை பேனா இருக்குன்னா இதில் வந்து 12 பேனா. இப்போ 12 பேனாங்கிறது 24 ரூபாய் போடணும் டிஸ்கவுண்ட்டு. கெயின் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். இது இவ்வளோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு 274 ஒரு 24 ஒரு 50 8 9 9 5 4 மீதி 348. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 348 வந்திருக்கு. அப்படிதானா? மொத்தமா. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஒரே ஒரு பேனாவினுடைய குறித்த விலை கேட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு பேனாவினுடைய குறித்த விலை தான் இப்போ கேட்டிருக்கிறாங்க. 12 பொருளுடைய நம்ம மொத்த மார்க்கெட் ப்ரைஸை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இது ஒரு பேனாவுக்கும் 12 பேனாவுக்குள்ள தொடர்பு பார்த்துக்கணும். 12 பேனாவினுடைய மார்க்கெட் ப்ரைஸ் 348. ஒரு பெண்ணுடைய மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 348 12ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பேனாவினுடைய குறித்த விலை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 12 12 ஈர் 12 24 மீதி 10 108ன்னு வரும். இப்போ 9 12 108. அப்போ ஒரு பெண்ணினுடைய விலை எவ்வளவு? செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன ரேட்டாக இருந்திருக்கு? 29 ரூபாயா இருக்கு. இதுதான் ஆன்சர். ஒரு பேனாவினுடைய குறித்த விலை 29 ரூபாய். கணக்கு புரிஞ்சுச்சா? ஒரு டஜன் பேனாக்களை 216 ரூபாய்க்கு வாங்கிட்டு வராரு ஒரு பாக்ஸோட ஒரு கடைக்காரர். அப்புறம் அடிஷனல் சார்ஜ் ஒரு 58. அப்போ அவருடைய மொத்த காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கு 274 ரூபா. அவர் ஒரு பாக்ஸ் பேனாவுக்கு அவர் கடையில் கொண்டு சேர்க்கும் போது ஆகக்கூடிய செலவு 274 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு விற்கிறதுக்காக வச்சிருக்காரு. 50 ரூபா லாபம் பார்க்குறாரு அவ்வளோ பேனாவுகளுக்கும் சேர்த்து. ஆனால் ஒரு பேனாவுக்கு தள்ளுபடி 2 ரூபாயும் கொடுக்குறாரு.
அப்படிங்கிற பட்சத்துல அவர் ஒரு பேனாவை என்ன விலைக்கு வித்திருப்பாரு, இதுதான் கொஸ்டின். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா மார்க்டு பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் டிஸ்கவுண்ட் கெயின் எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணி தான் என்ன ஓட்டுவாங்க, ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க, குறித்த விலை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான லாபமும் அந்த பொருளுக்குள்ள தான் இருக்கணும். டிஸ்கவுண்ட் கூட்டி குறைக்கிற மேட்டரும் அதுக்குள்ள தான் வச்சிருப்போம். காஸ்ட் பிரைஸ் அவருடைய இனிஷியல் செலவையும் அந்த இதுக்குள்ள தான் வைக்கணும். எல்லாமே இதுக்குள்ள தான் உள்ளடக்கம் மார்க்டு பிரைஸுக்குள்ள. ஸோ அப்போ கிடைச்சிருந்த டீட்டெயில் அவ்வளோ இதுக்குள்ள போட்டால் போதும். காஸ்ட் பிரைஸுங்கிறதுல 274 ரூபா செலவு பண்ணிருக்காரு. டிஸ்கவுண்ட் ஒரு பேனாவுக்கு 2 கொடுக்குறாரு. அப்போ 12 பேனாக்களுக்கு கண்டுபிடிக்கணும். மொத்த டிஸ்கவுண்ட் 24 ரூபா. கெயின் மொத்தமாக 50 ரூபா எதிர்பார்க்குறாரு. இவ்வளவும் ஆட் பண்ணீங்கன்னா 348 ரூபா மொத்த பாக்ஸருடைய குறித்த விலையை வச்சுக்கலாம். ஒரு பேனாக்குடைய விலை கேட்டிருக்காங்க. ஒரு பேனாவுடைய செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டா போதும், இந்த செல்லிங் பிரைஸ் இல்லை, குறித்த விலை தானே கேட்டிருக்கு. ஆமாம், மார்க்கெட் பிரைஸ் கேட்டிருக்கு. ஒரு பேனாவுக்கு மேலே எவ்வளோ ரூபா அவங்க ஒட்டுவாங்கன்னு பார்க்கணும், குறித்த விலை. அப்போ ஒரு பேனாவுடைய குறித்த விலை கண்டுபிடிக்கிறதுக்கு 12 பொருளுக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ 12ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பேனாவுடைய விலை கிடைக்கும். இவ்வளோதான். மொத்தம் 29 ரூபா வருது வெட்டு கொடுக்கும்போது. ஒரு பேனானுடைய விலை 29 ரூபா. சரி, எழுதி முடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுடுங்க. அடுத்த ப்ராப்ளம் எல்லாம் அப்போ இந்த காய்கறி கடை இந்த ப்ராப்ளம் ஒன்று விட்டு வச்சிருக்காரு. ஒரு காய்கறி விற்பனையாளர் வாரத்தின் முதல் 3 நாட்களில், வாரத்தின் முதல் 3 நாட்கள்லாம் என்ன தெரியும், சண்டே மண்டே டியூஸ்டேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? முதல் 3 நாட்கள் சண்டே மண்டே டியூஸ்டே அது எப்படி வந்துட்டு போட்டு, முதல் 3 நாட்களில் ஒரு நாளுக்கு 1 கிலோ, ஒரு நாளுக்கு கிலோ வந்துக்கு 10 ரூபா அப்படி வந்து தக்காளி வாங்கி வைக்கிறாரு. ஒரு நாளைக்கு கிலோ வந்துக்கு 10 வச்சு 10 கிலோ தக்காளி ஒவ்வொரு நாளும் வாங்குறாரு. அப்போ 3 நாளைக்கு எத்தனை கிலோ தக்காளி வாங்குவார்னா 3 பெருக்கல் 10 30 கேஜி தக்காளி வாங்கி வைக்கிறார். கிலோ எவ்வளவு ரூபாய், அதுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா 30 பெருக்கல் ஒரு கிலோவுக்கு 10 ரூபா வச்சு 300 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? முடிஞ்சு. முதல் 3 நாளைக்குள்ள கதை முடிஞ்சு. அதுல தலைவருக்கு அடுத்தது இந்த 3 நாட்களில் நாள் ஒன்றுக்கு 1 கிலோ தக்காளி நசுங்கி விட்டது. அவரிடம் இருக்கக்கூடிய தக்காளி பொழுது இருப்பு தக்காளி 27 கிலோ தான் இருக்கு. 300 ரூபாய் செலவு பண்ணி 27 கிலோ தக்காளி இப்போ ஒரு கையில இருக்கு. 3 கிலோ தக்காளி டேமேஜ். அப்புறம் ஒரு வாரத்தில் உள்ள மீதி 4 நாட்கள்ல அவர் அடுத்தது வாங்குறாரு. தினமும் கிலோ வந்துக்கு 8 ரூபா வச்சு 15 கிலோ, ஒரு நாளைக்கு 15 கிலோ தக்காளி வாங்குறாரு. இப்போ மீதி உள்ள 4 நாளைக்கு அவருக்கு உள்ள செலவு பார்க்கணும். எத்தனை கிலோ தக்காளி வாங்குறாருன்னா 4 நாட்கள் ஒரு நாளைக்கு 15 கிலோ தக்காளி. அப்போ 45 60 கேஜி தக்காளி வாங்குறாரு 4 நாளைக்கும். ஒரு கிலோவுக்கு 8 ரூபாய் செலவு பண்றாரு. ரூபாய் 8 வீதம் 480 ரூபாய் செலவு பண்றாரு. சரி, இதெல்லாம் அவருக்கு வீட்டுல இருப்பு வைக்கிறார் தக்காளி வாங்கி. அப்புறம் அந்த வாரம் முழுவதுமே அவர் சேல்ஸ் பண்ண தொடங்கிட்டார். அது எத்தனை நாளைக்கு, டெய்லி ஒரு வாரம் ஃபுல்லா அவர் சேல் பண்றாரு. ஆனா இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு அவர் வீட்டுல குடோன்ல ஸ்டாக் பண்ணிட்டே இருக்கிறாரு. டெய்லி சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. டெய்லி சேல் எப்படி கொடுக்குறாருன்னா 1 கிலோ தக்காளி 20 ரூபா வச்சு சேல் பண்றாரு. 1 கிலோ தக்காளி 20 ரூபா வச்சு சேல் பண்றாரு. அடுத்தது ஒரு வாரம் ஃபுல்லா. அப்போ இவரிடம் ஆல்ரெடி எவ்வளவு தக்காளி மொத்தம், அடுத்தது ஒரு வாரத்துக்கான செலவு பார்ப்போம். ஒரு வாரம் அவருடைய சேல் விற்பனை பார்ப்போம். இது அவ்வளோ அவர் வாங்கி வைக்கிறார். சேல் பண்றதுக்காக வாங்கி வச்சிருக்க தொகை, வாங்கி வச்சிருக்க பொருள் மொத்தம் எவ்வளவு கிலோ தக்காளி அவர்கிட்ட வீட்டுல இருக்குன்னா, டோட்டல் தக்காளி அதையும் பார்த்துக்கணும். டோட்டல் வந்து இங்க ஒரு 60 கேஜி, இதுல டேமேஜே கிடையாது. ஸோ 60 பிளஸ் முதல்ல ஒரு 3 நாளும் ஒவ்வொரு கிலோ வச்சு போயிட்டு டேமேஜ், அப்புறம் ஒரு 27 கேஜி. அப்புறம் மொத்தமா அவருக்கு வீட்டுல இருப்பு வந்து 87 கேஜி தக்காளி இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். வாரம் விற்பனை செய்யறாரு, அவ்வளோ வித்து தீக்கிறார். 87 கிலோவையும் ஒரு கிலோவுக்கு 20 ரூபா வச்சு விற்கிறார். சேல் எவ்வளோ நடக்குதுன்னா, டோட்டல் சேல் செல்லிங் ப்ரைஸ் நடக்குது
87 kg 20ஆல பெருக்கணும். 1 கிலோ 20 ரூபா வச்சு விற்கிறாரு. இருக்கக்கூடிய தக்காளி 87 கிலோ, 87 கிலோவையும் 20 ரூபா வச்சு விற்கிறாரு. இப்போ 0 7 14 இது 1 8 16 1 17 1740 ரூபாய்க்கு வித்து தீக்கிறாரு. சரியா? அப்போ இவருடைய டோட்டல் காஸ்ட் பிரைஸ் இங்க பார்த்து வச்சிருக்கோம். டோட்டல் காஸ்ட் பிரைஸ் முதல்ல ஒரு 300 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு 480 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. தக்காளியை வாங்கும் பொழுது 300 + 480 = 780 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. மொத்தமே அவர் 780 ரூபாய்க்கு வீட்டில் தக்காளியை வாங்கி வச்சுக்கிட்டு 1740 ரூபாய்க்கு வித்துருக்கிறாரு. இப்போ லாபமா நஷ்டமானு கேட்டிங்கன்னா லாபம், நல்ல லாபம் அடிச்சிருக்கிறாரு. அந்த லாபம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளவுதான் லாபம் = நமக்கு எப்பவுமே தெரியும், லாபம்ங்கிறது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 1740 இருந்து 780 ரூபாயை கழிச்சா உங்களுக்கு ஆன்சர் 16 14 8 6 14 9 7 960 ரூபாய் லாபம். லாபம் = 960 ரூபாய். ஓகேவா? இவ்வளோதான் இந்த கணக்கில் உள்ள விஷயம். தெளிவாக பார்த்துடுங்க. கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். மற்றபடி கதை ஈஸி தான். நீங்களே ஒரு சேல்ஸ்மேனாக ஆயிட வேண்டியதான். 3 நாளைக்கு வீட்டில் 30 கிலோ தக்காளி வாங்குறீங்க, 10 ரூபா வச்சு வாங்கி வைக்கிறீங்க, வீட்டில் ஸ்டாக் பண்ணுறீங்க. 3 கிலோ தக்காளி டேமேஜ். அப்போ 27 கிலோ தக்காளிக்கு நீங்கள் செலவு பண்ணது 300 ரூபா. சரியா? அது எத்தனை 300 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. அப்போ 4 நாளைக்கு ஒரு 480 ரூபா செலவு பண்ணிருக்கீங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் நீங்கள் ஒரு 780 ரூபா செலவு பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டில் தக்காளியை வாங்கி. அது இருக்கக்கூடிய தக்காளி 87 கிலோ தான் இப்போ இருக்கு. 3 கிலோ டேமேஜ். 90 கிலோ தக்காளி வாங்க ட்ரை பண்ணி வாங்கி 3 கிலோ போயிட்டு அப்புறம் அதை அப்படியே சேல் பண்ணுறீங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாக 20 ரூபா வச்சு வெட்டி தள்ளுறீங்க. இப்போ 20 ரூபா வச்சு கிலோக்கு அடிக்கும்போது 1740 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த மொத்தமாக வந்து உங்கள் வருமானம் வருது, சேல் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் கணக்கு பார்க்குறீங்க வீட்டில் எவ்வளோ ரூபா லாபம் அடித்தோம். அப்போ மித்தது ரூபா 1740 ரூபா விற்றுருக்கு. நீங்கள் செலவு பண்ணது 780 ரூபா, ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு 960 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. இவ்வளோதான் அந்த கணக்கில் உள்ள விஷயம். ஓகேவா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டு வச்சுருங்க முடிக்காதவங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. சரி, அடுத்த கணக்கு போவோம். இந்த கணக்கில் நம்ம செஞ்சிட்டோமா? இது செஞ்சிட்டோம். இப்போ இன்னைக்கு இந்த பிடிஎஃப் கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம எல்லா கணக்கும் முடிச்சிருவோம். முடிச்ச உடனே நம்ம நேராக தூக்கி வெப்சைட் ஆல்ரெடி முடிக்காமே ஒரு லிங்க் வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த லிங்கை வச்சுறேன். ஓகேவா? டவுன்லோட் பண்ணி வேணா புதுசாக ஜாயின் பண்ணவங்க இந்த ப்ராப்ளங்கள்லாம் பார்த்துடுங்க. வேணா ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க. இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்குடைய ஃபுல் பிடிஎஃப். ஓகேவா? அப்புறம் நான் வந்து ப்ராக்டிஸ் செட் மட்டும் தான் தருவேன். இன்னும் இதோட ப்ராப்ளம் எடுக்கணும்னா யாருக்காவது டவுட் உள்ள கணக்கை மட்டும் கேட்டுக்கிடுங்க. இல்லைன்னா அடுத்த ரவுண்டில் வரும் ஒரு 3 மாதம் கழிச்சு. இல்லைன்னா ரிவிஷனில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ப்ராப்ளம் இந்த 36வது. கருண் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம்ல. இந்த கணக்கில் ஏதோ சின்ன தப்பு, தமிழ் டிரான்ஸ்லேஷனில் தப்பு இருந்து அதை தள்ளுபடிங்கிற வார்த்தையை அதில் போடணும். அவ்வளோதான். நீங்கள் கடைக்கு போகிறீங்க. கருண் என்பவன் ஒரு சோடி காலணிகளை 25% டிஸ்கவுண்ட்ல வாங்குறார். அவர் செலுத்திய தொகை ரூபாய் 1000 செல்லிங் பிரைஸ். எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்கன்னு கேட்டு. சரியா? மார்க்கெட் பிரைஸ் கேட்டிருக்கு. சரியா? மார்க்கெட் பிரைஸ் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, காஸ்ட் பிரைஸை 100 தான் எடுக்க சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட் பிரைஸும் ஒரிஜினல் விலை தான் எடுக்க சொல்லியிருக்கேன் 100. ஸோ எது கேட்டாலும் நம்ம 100 எடுத்து செஞ்சால் ஈஸியாக கதை முடிஞ்சிடும். அப்போ இவன் வந்து 25% டிஸ்கவுண்ட்ல ஒரு செருப்பு வாங்கியிருக்கான். ஒரு ஜோடி செருப்பு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்குறான்? 1000 ரூபா வாங்கியிருக்காரு கடைக்காரர். 1000 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக மீதி 25% போக மீதி உள்ள தொகை தான் எவ்வளோ ரூபா வாங்கியிருக்கிறாரு? 1000 ரூபா வாங்கியிருக்காரு. அப்போ 75% தான் எவ்வளவு? 1000. புரியுதா? 25% குறைச்சிருக்கிறாரு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 75% தான் எந்த ரூபா? இந்த 1000 ரூபா வாங்கியிருக்கிறாரு கடைக்காரர்.
25 குறைச்சி 75% இந்த 1000 ரூபாயை கைப்பற்றி இருக்கிறார். ஸோ 1000 அந்த எவ்வளவு எடுத்துக்கலாம், 1000 மதிப்புங்கிறது 75%. ஓகேவா, ரைட். 25% அவர் குறைச்சிட்டார். அப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், என்ன கேட்டிருக்கிறாங்க, உரையில என்ன முடிய போகுது, குறிக்கப்பட்ட விலை. குறிக்கப்பட்ட விலைங்கிறது எப்பொழுதுமே நான் 100% எடுக்க சொல்லியிருக்கிறேன். காஸ்ட் பிரைஸ் 100 தான், குறிக்கப்பட்ட விலையும் 100 தான். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மார்க்கெட் பிரைஸ். அப்போ எம்பி 100%. இதை கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதுல்ல? இப்போ எம்பி மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு எம்பி மேலே போயிடும் 1000 என்று இந்த 100 மேலே போயிடும், இந்த 75 கீழே வரும். எல்லாமே கிராஸ் பண்ணியிருக்கோம். இது மேலே பார்த்து போயிடும், கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போயிடும். அப்போ எம்பி அங்கே போயிடும், மேலே இருக்கக்கூடிய 75 கீழே வந்துடும். நம்ம எம்பி ஈக்குவல்ட்டுன்னு வேணும். ஸோ எம்பி இங்கே வந்துடும், இந்த 100 1000 கிட்ட போயிடும், இந்த 75 நேரம் கீழே வந்துடும். இப்போ கட் பண்ணி பார்க்கணும். 125 75 4 4000/3 இதை வகுத்து போட்ட ஆன்சர். 4000/3 இதை வகுத்து போட்ட ஆன்சர். ஓகேவா, 4000/3 இதை வகுத்து போட்ட ஆன்சர் 1333 புள்ளி சம்திங்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா, 333 போயிட்டே இருக்கும். நம்ம ரவுண்டா 1333 ரூபான்னு எடுத்துக்கலாம். 0.3 30 பைசா. ஓகேவா, இதான் இதனுடைய ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வகுக்க தெரியாதுன்னா இப்போ வகுத்து பாருங்க. 4 3 வகுத்துட்டு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாலும் போதும். இல்லைன்னா ஓகேவா, இதை வந்து 1000 எழுதிக்கலாமா, 4/3 இந்த 1000 எழுதிக்கலாம். ஒரு 3 3 1 மீதி, அடுத்து புள்ளி வச்சு 0 இறக்குவீங்க. 3 9 திரும்பி 0 3 9 அப்படி போய்கிட்டே இருக்கும். சரி, அப்போ 1000 பெருக்கும்போது 3 டிஜிட் தள்ளி பெருக்கணும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர் 1.3333ன்னு போய்கிட்டே இருக்கும். 1000 பெருக்கும்போது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. அப்போ 1333.3 ரூபாய். சரியா, இதுதான் அந்த செருப்பினுடைய ஒரிஜினல் ஸ்டிக்கர் ஒட்டின பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ். புரிஞ்சுதா? இல்லைன்னா நீங்க ஃபார்முலா மெத்தட்ல செய்யணும். ஃபார்முலா மெத்தட் நான் எழுதியிருக்கேன். மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். இதெல்லாம் வேலைக்காக மார்க்கெட் பிரைஸுங்கிறது கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? மார்க்கெட் பிரைஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 25% டிஸ்கவுண்ட்னா, அந்த டிஸ்கவுண்ட் எதில் 25%னா செருப்புல 25% ஆஃப் மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 1000. இதில் கட் பண்ணீங்கன்னா ஒரு 25 25 நான் 25 100. எல்சிஎம் 4 4MP மைனஸ் MP ஈக்குவல் டு 1000. 3MP divided by 4 equal to 1000. MP equal to market price equal to 4 மேலே போயிடும், 4 into 1000 by மேலே இருக்க 3 கீழே போயிடும். நான் வந்துட்டு ஆன்சர் 1.33 into 1000 போடுவேன். அடுத்த லைனில் ஆன்சர். ஓகேவா, இது ஃபார்முலாவில் போட்டு செய்ய வேண்டியது. இல்லைன்னா ஒரே ஐடியா இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு எது சூட்டபிளோ புரிஞ்சு அதுபடி செய்யுங்க. ஓகே, அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. லாஸ்ட் ப்ராப்ளம் இவ்வளோதான் பேலன்ஸு. இந்த கணக்கு அந்த பிடிஎஃப்ல நான் அந்த பிடிஎஃப்ல இருக்காது, நீங்கள் இதை எழுதி எடுத்துக்கிடுங்க. அதில் ஒரு கணக்கு 2 தடவை ரிப்பீட்டாக வச்சுருப்பேன். 36 கணக்கு 2 தடவை இருந்துச்சு. இப்போ கணக்கை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அந்த பிடிஎஃப் இருந்ததுன்னா அந்த கணக்கை மாற்றிக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு இந்த பிடிஎஃப் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணுவேன், அதை பார்த்துடுங்க. ஆடி தள்ளுபடி விற்பனையின் பொழுது ஒரு சட்டையின் விலை 90 இருந்து எவ்வளோ ரூபா குறைக்கிறாங்களாம்?
50 ரூபாயா சேஞ்ச் ஆகுது. ஸ்டிக்கர் வந்து முதல் 90 இருந்து அதை ஸ்டிக்கரை வெட்டி 50ன்னு போட்டிருக்கான். இந்த குறைவினுடைய சதவீதம் கேட்டிருக்கு. நம்ம லாப சதவீதம் பார்த்துருப்போம், நட்ட சதவீதம் பார்த்துருப்போம். இது வந்து டிஸ்கவுண்ட் சதவீதம். அந்த எவ்வளவு குறைச்சிருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க போறோம். குறைவு சதவீதம். குறைவு சதவீதம்னா வேற ஒன்றும் கிடையாது, எவ்வளவு குறைஞ்சிருக்கிறோ அதை தூக்கி மேலே வைக்கணும். எவ்வளவு ரூபா குறைச்சிருக்கிறாங்களோ அந்த குறைவினுடைய சதவீதம் கேட்டிருக்கு. அப்போ எதிலிருந்து குறைந்ததோ அதை கீழே வைக்கணும். புரியுதா? எதிலிருந்து குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90ல இருந்து குறைஞ்சிருக்கு. அப்போ 90 கீழே வைக்கணும். அதான் காஸ்ட் ப்ரைஸ் மாதிரி. 90 தான் காஸ்ட் ப்ரைஸ். 90ல இருந்து 50 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ எவ்வளவு குறைவு, அந்த குறைவை கண்டுபிடிக்கணும். குறைவின் சதவீதம் கேட்டு. லாப சதவீதம்னா என்ன வச்சிங்க? லாபத்தை கண்டுபிடிச்சி மேலே லாபத்தை வச்சிங்க, கீழே காஸ்ட் ப்ரைஸ் வச்சிங்க. நட்ட சதவீதம் கேட்கும்பொழுது நஷ்டம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி நட்டத்தை மேலே வச்சிங்க, கீழே காஸ்ட் ப்ரைஸ் வச்சிங்க. அதே மாதிரி குறைவின் சதவீதம்னா குறைவு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். குறைவு எவ்வளவு, அதான் டிஸ்கவுண்ட் மாதிரி. குறைவுங்கிறது 90ல இருந்து 50 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு குறைவு ரூபா கிடைக்கும். எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா 40 குறைவு. 90ல 40 குறைச்சிருக்கிறாங்க. அப்ப 40 தூக்கி மேல வைங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ 40ங்கிறது அதாவது 90ல இருந்து 50 ஒரு சட்டைக்கு விலை குறைஞ்சிருக்கு. எவ்வளவு ரூபா குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 90 மைனஸ் 50, 40 ரூபா ஒரு சட்டைக்கு குறைஞ்சிருக்கு. அந்த குறைவினுடைய சதவீதம் கேட்டிருக்கு. எப்படி லாப சதவீதத்துக்கு லாபத்தை மேல வச்சீங்களோ, நஷ்ட சதவீதத்துக்கு நஷ்டத்தை தூக்கி மேல வச்சீங்களோ, அதே மாதிரி குறைவு சதவீதம் கேட்டிருக்கு. குறைவினுடைய மதிப்பை தூக்கி மேல வைங்க. இந்த 100 காஸ்ட் பிரைஸ்ங்கிறது ஸ்டார்டிங் பிரைஸ் 90. 90ல இருந்து 50 குறைஞ்சிருக்கு. அப்போ 90ல இருந்து 40 அடிங்க. இப்போ 400/9ன்னு வரும். இதை மிக்சடு ஃப்ராக்ஷன்ல மாத்தி போடுங்க. பாயிண்ட்ல வச்சாலும் போதும். மிக்சடு ஃப்ராக்ஷன்ல போட்டீங்கன்னா பாயிண்ட்ல தான் ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ பாயிண்ட்ல கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. $44.4 வருது. 44.44. ஓகே. இப்போட மேக்ஸ் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இன்னும் ப்ராக்டிஸ் செட் தருவேன். அதில் ஏதாவது ப்ராப்ளங்கள் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க. இந்த இப்போ கொஞ்சம் ஒரே பிஸி. பொங்கல் ஃபங்க்ஷன் ஊரில் டெய்லி ஃபங்க்ஷன் தான். அதனால தான் கிளாஸ் காலையில் மட்டும் வச்சுருக்கிறேன். இன்னையோட முடியுது ஃபங்க்ஷன்லாம். நாளையிலேருந்து பழைய வேலையை தொடங்கிட வேண்டியது. சரி, அப்போ நாளை அல்லது நாளை கழிச்சுக்குள்ள இதுக்குள்ளே மெட்டீரியல் ரெடி பண்ணி தரேன். ஏற்கனவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் தருவேன், வரிசையாக தரேன். இருக்குது, கையில் இருக்குது. சின்ன வேலை இருக்குது, முடிச்சு தரணும். சரி, ஓகேவா? அந்த ஸ்பேஸ் விடணும். இல்லைனா ஏதாவது அப்படியே வச்சு தரேன். நீங்கள் தனியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 400-500 ப்ராப்ளம் இருக்குது ஒவ்வொரு செட்லேயும். உங்களால் முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணுவீங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். அதை நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு. அதில் எப்படி ஒரு 4 ப்ராப்ளமாவது வரும், அல்லது 3லேருந்து 4 ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு எக்ஸாமுக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 25 ப்ராப்ளத்தில் அதில் ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் சொதப்போம். ஸோ இந்த நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராக்டிஸ் செட்டை கிளியர் பண்ணும் பொழுது அந்த ப்ராப்ளம் மிஸ் ஆகாது. சரியா? நம்ம மிஸ் பண்ணாத அளவுக்கு தான் எல்லாமே பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு வாரம் ஃபுல்லாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருக்கோம். ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு, ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் கிளாஸ் பார்த்தவங்களுக்கு இதில் வந்து பிரச்சனையே இருக்கக்கூடாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க முடியாதவங்க வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகேவா? லேட்டாக ஜாயின் பண்ணுறவங்க, அது புரியாதவங்களாம் அந்த வீடியோஸை எடுத்து லைட்டாக பாருங்கள். நம்ம இது புரியலைன்னா வேறு இன்ஸ்டியூட் வீடியோஸ் பாருங்கள், புக்ஸ் பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு இந்த 62 ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளங்களை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சாச்சுனாலே போதும். ஓகேவா? ரைட். அப்போ இன்றைக்கி மேக்ஸை முடிக்கிறேன். அடுத்தது